Hey, hello, this is Bhuvi. நான் உங்களுக்கு இப்போது மஷ்ரூம் கிரேவி அண்டு பேபி பொட்டேட்டோஸ் வச்சு ஒரு மஷ்ரூம் கிரேவி பண்ணி காட்டுறேன். இது நான் வந்து இப்போது இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக பண்ணுறேன். யூ கேன் ஆல்சோ யூஸ் இட் ஃபார் வெரைட்டி ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. அண்டு ஒரு வெங்காயமும் 3 பச்சை மிளகாய் அண்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 3 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி நல்லா அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி இதாகிட்டு இருக்க கேப்பில் நம்ம இந்த பூண்டு நல்லா சின்ன சின்னதாக ஒரு 6 பல் பூண்டு வதக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு 6 பேபி பொட்டேட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன். மஷ்ரூம் கூட பொட்டேட்டோ கோஸ் வெல், அதனால் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது நல்லா வேக வச்சுக்கலாம். மஷ்ரூம் சீக்கிரம் வந்துடும், அதனால் பொட்டேட்டோஸ் கொஞ்சம் லேட்டாக அப்படின்றதுனால கொஞ்சம் நேரம் நம்ம வந்துட்டு வதக்கிட்டு இருக்கலாம். ஓகே, ஒரு 3/4 அளவுக்கு பொட்டேட்டோஸ் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஏன்னா அதுக்குள்ளே வந்துட்டு மசாலாஸ்லாம் இறங்கணும், அதனால் நம்ம 3/4 நம்ம எடுத்துக்கலாம். அண்டு ஃப்ரெஷ் மஷ்ரூம்ஸ் நல்லா 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கோங்க. ஒரு வாட்டி வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மசாலாஸ் எல்லாம் போட போகிறோம். ஓகேங்களா, பாருங்கள். 1 ஸ்பூனு ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் அண்ட் மஷ்ரூம் வந்துட்டு சூப்பரான காம்பினேஷனுங்க. ஸோ எந்த டைப் ஆஃப் மஷ்ரூம் கிரேவி பண்ணாலும் பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது போட்டாச்சு. அண்டு இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. அண்டு 1/2 ஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டாச்சு. தக்காளி வந்துட்டு நல்லா அவ்வளோதாங்க, மஷ்ரூம் பேபி பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு கறி குழம்பு மாதிரி இருக்குது பாருங்களேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். பிளேட்டிங் பண்ணிடுவோம். கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதாங்க, ரெடி. சும்மா ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும்ன்ட்டு இட்லி வந்து டம்ளரில் ஊற்றினேன். இது நல்லா இருக்குதுங்க, பவுன்ஸியாக. ஒன்றும் நான் சோடா மாவு இதெல்லாம் போட மாட்டேன். இட்லி கரெக்ட் கன்சிஸ்டன்சி எல்லாமே போட்டு ஊற வைப்பேன். ஸோ நான் ஒரு நாள் கண்டிப்பாக இட்லிக்கான மெஷர்மெண்ட் வீடியோவும் நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ ஒரு இதுக்காக தாங்க, டெக்கரேஷனுக்காக தான். ஸோ பாருங்கள், ரெடி. இட்லி வெர்சஸ் மஷ்ரூம் கிரேவி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, hope you like my video. Bye bye. Please subscribe.